இன்னொரு வாழ்க்கையை அவங்க கொண்டாடுறதை நாங்கள் ரசிக்கணும். அந்த ரசனையும் அந்த கவிதையும் அந்த கதைகளும் எங்கள்கிட்ட இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு புத்தம் புது மலராண்டக்கு இருந்தால் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இவள் நேரம் இந்த அதை அடுத்ததாக தனி போருக்கு பின் பெண்களின் நிலை பற்றி நடிகர்களுக்கு உங்களுக்கு அறிவிக்க சொல்லுங்கள். நன்றி. எனக்கு பேசினாக்கா பேசலாம். சந்தர்ப்பத்தை வழங்கிய ஊடக அமைப்பினருக்கும் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்த மற்ற அனைத்து சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகில் நடந்த சகல போர்களும் இலங்கையில் நடந்த போர் உட்பட வடிவமைக்கப்பட்டது ஆண்களால், நடத்தப்பட்டது ஆண்களால், அதை ஏட்டில் எழுதி வைத்தது ஆண்களாகத்தான் இருக்கின்றார்கள். அது மகாபாரதம் மற்றும் மற்ற மற்ற புனைவு கதைகளாக இருந்தாலும் இவைகள் எடுத்து வைக்கப்பட்டதும் ஆண்களால். இலங்கையை பொறுத்தவரை மற்ற நாடுகளில் தான் போரினால் பாதிக்கப்பட்ட பெண்களின் பிரச்சனைகளை முதலீடாக்கி அதை வைத்து அரசியல் செய்வதும் ஆண்களாகத்தான் இருக்கின்றார்கள். இன்றைக்கு இதுக்கு முதல் பேசிய கல்பனா எனக்கு சரியான தளத்தை அமைத்து வைத்து போய்விட்டார். அவர்கள் இதை வைத்துதான் தங்களுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக 2015 வரைக்கும் இலங்கையில் எல்லோரும் சேர்ந்து மைனாரிட்டிஸ், அதாவது சிறுபான்மை கட்சிகள் எல்லாம் சேர்ந்து முக்கியமான முதல் இருந்த அந்த தலைவரை விரட்டுவதற்கு ஒருமித்து பாடுபட்டார்கள். ஆனால் 2015 பிறகு எல்லா அரசியல் கட்சிகளும் அரசை விமர்சிப்பதல்ல, தங்களுக்குள்ள அட்டிப்பாடு நடத்துறதுலே காலம் போகுது. அதுலேயும் அந்த வடக்குக்குள்ள 1008 கட்சிகள் பிரிவுகள், கிழக்கில் 1008 கட்சிகள் பிரிவுகள், மலையகத்தில் அதே மாதிரி இவர்களிடையே மோதல்களை உருவாக்குவதும் இதை கொண்டு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் முதல் சொன்னேன், போர் வடிவமைக்கப்பட்டதும் நடத்தப்பட்டதும் அதை எழுதியதும் ஆண்கள் என்று சொல்லி. ஆனால் யார் பாதிக்கப்பட்டது? பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது முதல் பேசுறவங்களும் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களை பற்றி இங்கே ஒருத்தரும் பேசுறது இல்லை. அவங்க சொன்ன மாதிரி சிவில் பொலிட்டிக்கல், அதாவது குடியியல் அரசியல் பிரச்சனைகளை தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒழிய பெண்களுடைய சமூக பொருளாதார கலாச்சார உரிமைகளை பற்றி எந்த அரசியல் கட்சியும் எந்த தளத்திலும் பேசுவதில்லை. ஏனென்றால் பொருளாதார ரீதியில் பெண்களை கட்டியெழுப்பாமல், அதாவது பாதிக்கப்பட்ட பெண்களை கட்டியெழுப்பாமல் நாங்கள் எதுவும் செய்துவிட முடியாது. நாளைக்கு பெண்கள் என்ன எங்களுக்கு அதிகாரம் பரவாயில்லை, இதைத்தான் எல்லா கட்சியும் அட்டி பண்ணி கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறது. அதிகாரம் நாளை கிடைச்சிட்டு வைப்பான் தமிழ்நாட்டில் வடக்கு. அங்கே அந்த அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி தீர்மானங்களை ஏற்படுத்துவதற்கு உடல் உள ஆரோக்கியம் ஒரு சமூகம் தேவை. அந்த சமூகத்தை கட்டியெழுப்பாமல் எங்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைத்த என்ன செய்ய? உங்களுக்கு தெரிந்தால் அந்த அதிகாரத்தை சரியான முறையில் பாவிக்க முடியாத ஒரு துறையில் அதிகார முறையில் நடக்கும், துஷ்பிரயோகம் நடக்கும், ஊழல் உள்ள அனைத்து குற்றங்களும் நடக்கும். ஆகவே இங்கே வந்து எங்களுக்கு ஒரு புது சமூகம், ஒரு நல்ல உடல் ஆரோக்கியமான சமூகத்தை கட்டியெழுப்பணும் என்றால் இந்த போராட பாதிக்கப்பட்ட பெண்களின் பொருளாதார சமூக உரிமைகள் வென்றெடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அவைக்கு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குற எப்படி யோசிக்கிற பெண்ணுக்கு அவளுக்கு கவலை. ஏன்னா அன்றைக்கு கத்துற பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க வேணும், ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கு புத்தகம் பண்ற அப்படி, யூனிஃபார்ம் பண்ற அப்படி, அதற்கு எந்த மூல பொருளாதார வசதியோ ஒரு லைஃப் வாழ்வாதாரமோ அவட்டே இல்லை. ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் என்ன செய்யறதுனால இதை பற்றி பேசுவதே இன்றைய வழிபாடு நடக்கிற லோக்கலாகவும் ஆனால் மோதி கொள்றது. அவங்களோட அரசியல் கட்சிகளுக்கு சமூக வலைத்தளத்தில் காசு கொடுக்காங்கள வச்சிருக்காங்க. அவர் இவரை தாக்குறது, இவர் அவரை தாக்குறது, அது வந்து பழைய கதைகளை கொண்டாடும். எல்லா ஆயுத குழுக்களும் தங்களோட ஆயுத போராட்டத்துக்கு பெண்களை பாவித்தார்கள். அந்த நேரம் சமத்துவம் பேசினாங்க, பெண் விடுதலை பேசினாங்க, எல்லாம் பேசி போராட்டத்துக்கு பெண்களை இணைந்து கொண்டார்கள். காரணம் ஆளணி பத்தவில்லை, போராட்டம் முடிஞ்சது. இன்றைக்கு போராடுற பெண்கள் இந்த
அரசியலுக்கு கொண்டாங்களே யாராவது அந்த முதலாவது 25 இடத்துலையும் எந்த முன்னே நாள் போராளியையும் உள்வாங்கவும் இல்லை, போட்டியிட வைக்கவும் இல்லை. வடக்கு கிழக்கு இந்த மண்ணில் பெண்கள் முன்கொண்டிருக்கிறாங்க. ஆணுக்கு நான் சமர்ந்து சகல போராட்டங்களிலும் முன்னணி நடத்தியது பெண்கள். அந்த பெண்களுக்கு இன்றைக்கு இவர்களுக்கு 25% ஒதுக்கீடு சட்டமாக்கப்பட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. அது வரைக்கும் பெண்களும் கொண்டு வரது இல்லை. 2009 முடிந்த பின் வடக்கு மாகாணத்தில் தமிழ் மக்கள் பேரவை கொண்டு வரலாம். ஒரு பெண்கள் இல்லாம 21 பேர் அங்க 22வது டேஷ் போட்டு வச்சிருக்காங்க. மிஸ்ஸஸ் டேஷ் நாங்கள் யாரும் இல்லையே எவ்வளவு போங்க உங்களுக்கு போராட மண்ணில் ஒரு பொம்பளை இல்லையா, ஒரு ப்ரொஃபஸர், ஒரு லெக்சரர், ஒரு லாயர் கிடைக்கலையா? இல்லை, பெண்கள் இல்லை. ஏன்னா இல்லையா அவங்க? அப்ப என்னதுக்கு பெண்கள் ஆயுதப்படாது? நீங்க முன்னேற்ற போராளிகள்கிட்ட பெண்கள்கிட்ட பேசி பார்த்தா சொல்லுவாங்க, பெண்கள் படையணி போனால் இலங்கை ராணுவம் பதறி ஓடியது. ஆண்களுக்கு பயன்படுத்தி அவங்களுக்கு பொம்பளை அணி பயன்படுத்தோட ஓடுனாங்கலாம். உண்மைது பயன்படுத்தாங்க. அப்படி பயந்தாங்க. இலங்கை ராணுவம் பெண் படையணியை பார்த்தா பயந்தது. அப்படிப்பட்ட மனதைரியம் உள்ள உடல் தைரியம் உள்ள பெண்களை ஏன் அவர்கள் உருவாக்கக்கூடாது? என்ன செய்யறாங்க? பிரச்சனை வச்சு அரசியல் செய்யறாங்க. இங்க மட்டும் எதிர்ப்பு அரசியல் செய்யல, ஜெனீவா வரைக்கும் செய்யணும். அங்கேயும் போய் நான் சொல்லுவேன், ஜெனீவா தீர்மானங்கள் பற்றியும் அங்கே சொல்ல வேண்டும். ஐக்கிய நாடு என்ன செய்யுது? 5 நாள் செய்யுது, பிரயோஜனம் இல்லை. நான் சொல்லுவேன், ஐநா என்பது அக்குபஞ்சர் முதல்ல வந்து அக்குபஞ்சர் என்ன செய்யறது? இல்லை குத்துறது, சின்ன ஊசி அந்த பாயிண்ட்ஸ்ல குத்துவாங்க. அது அந்த நூல் மாதிரி இருக்கு, நோகாது. அதுதான் ஐநா சபை, அந்த அந்த ஊசி மாதிரி. ஆனால் எங்கெங்க குத்தோணுமோ அங்கங்க குத்தி ஒரு கால ஒரு நேரம் 6 மாசமோ 1 வருஷமோ செய்தால்தான் நிவாரணம் கிடைக்கும். ஆனா அந்த ஊசியை சரியா பாவிக்க எங்களுக்கு தெரியல. அதையும் செய்கிறாங்களே விடுறாங்க. அங்க வந்துட்டு பல பிடிப்புகள் இங்க என்ன அரசியல் நடக்குதோ அதை அங்க போட்டு நாங்க ஒன்றுக்கு வேலை செய்தால் அவங்க வேணாம், சர்வதேசம் தான் வரணும், சர்வதேசம் வந்துதான் எங்களுக்கு தீர்வை பெற்றுத்தர வேண்டும். அங்கேயும் வந்து குரல் அளிக்கிறார்கள். சர்வதேசம் வராது, குற்றவியல் நீதிமன்றம் போகவே முடியாது, நடக்காது. அது சட்டத்தரணிகளுக்கு தெரியும். இருக்கிறாங்க நீங்க நம்ம மகி இருக்கிறாங்களே தெரியும், அது நடக்க முடியாது. ஆனால் மக்களை, அதாவது முக்கியமாக பெண்கள், யார பெண்களை காணாமல் போனவர்கள் குடும்பங்களை, காணிகளை இழந்த குடும்பங்களை, பெண்களையும் அங்கே இருக்கிறாங்க. அதுக்கு தெரியுமா அவங்க பாதிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி தான் பெண்களோட நிலை இருக்குது. இன்று இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை பிரச்சனை பேசி பேசியே அரசியல் செய்வார்கள். எல்லா கட்சியார்களும் இப்போ இருக்கிறீங்க, நான் மட்டக்களப்பு பெண்களை கொடுத்துருக்கிற எல்லா கட்சியார்களும் தயாரிக்கிறீங்க. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். உங்களையும் வச்சு அரசியல் தான் நடக்குது. அனௌன்ஸ் பண்ண தங்கச்சி கேட்டால் ஸ்கூல்லையும் பெண்களுக்கு பொம்பளை பிள்ளை கிளாஸ் எரிச்சல், ஆம்பளை அப்படி இல்லை. இந்த பெண் நிலை என்பது அல்லது பெண்கள் அரசியலுக்கு வருவோம் அங்கேயே தான் கட்டமைச்சு பெண்களுக்கு என்ன சொல்றாங்க? உங்களை பதவி இருந்துச்சாங்க, ஒருத்தி பத வடிவெடுத்து சொல்ல மாட்டாங்க. அப்படி அல்ல, அப்படி ஆக்கி வச்சு எங்களை பிரிச்சு வச்சாதான் அவங்களுக்கு அரசியல் நடக்கிறது. சரியானதா சாரதா இருக்கிறார். நல்லிணக்கம், பொருளாதார வசதி ஏற்படுத்தி கொடுக்காம, வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்காம நல்லிணக்கம் வராது. அவதான் வடிவ சொன்னாங்க, மிஸ் அன்னைக்கு சாப்பிட வசதி இல்லை, பசியில் இருக்கிறவர்கள் நல்லிணக்கத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அது முக்கியம். நாங்கள் சாப்பிட்டு சந்தோஷமா வாய் நிறைச்சி பிள்ளையை பற்றி கவலை இல்லாமல் இருந்தால்தான் நல்லிணக்கத்தை பற்றி யோசனை வரும். அதை ஏற்படுத்துவது பற்றியோ இந்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பது பற்றியோ பார்லிமெண்ட்ல நான் பேசி பார்த்ததே இல்லை. செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு உரிமை வேணும், தமிழ் மக்களுக்கு உரிமை, இதான் பேசுறோம், இதை மட்டும்தான் பேசுறது. இவங்க சொன்ன இந்த கருத்து கணக்கு லோகமான பிரச்சனை யாரும் முன்னேற்ற போராளிகளை பற்றி பார்லிமெண்ட்ல பேசுகிறாங்க, மாநில சபையில பேசுறாங்க, உள்ளூராட்சி மன்றத்துல பேசுறாங்க. ஏன்னா முன்னேற்ற போராளிகள் முக்கியமாக ஒரு மட்டக்களப்பு எடுத்துக்கொண்டாலும் ஒரு பெண் முன்னேற்ற போராளிக்கும் அவங்களுக்கு
கொடுக்கும் பிரச்சனைக்கும், அதுவும் அந்த பெண் முன்னைநாள் போராளி ஒரு மாற்றுத்திறனாளியாக முகம் கொடுக்கும் பிரச்சனைக்கும், ஒரு முன்னைநாள் போராளி ஆண் முகம் கொடுக்கும் பிரச்சனை வித்தியாசம். இந்த இடத்துல நான் மட்டக்களப்பு முன்னைநாள் போராளிகளை பற்றி பெண்களை மட்டக்களப்பில் இருக்கிற முன்னைநாள் போராளிகள் வெளியில் இருக்கிற முன்னாள் போராளிகளை விட வித்தியாசமானவர். ஏன் தெரியும்? யாராவது ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. அவர்கள் நிலை வித்தியாசம், அவர்கள் வித்தியாசம். இல்லை, அது இருக்குதான் அது அந்த பிரச்சனை பற்றி இல்லை வந்து கிழக்குல வந்து பெண் தலைமைத்துவ குடும்ப அமைப்பு, வடக்குல வந்து ஆண் தலைமைத்துவ குடும்ப அமைப்பு. இயற்கையாகவே பெண் தலைமைத்துவ பண்பு இருக்கிறதுனால கிழக்கு போராளிகள் வந்து தலைமையை எடுத்து ஒரு வெற்றியை காண்றதுல முனைப்பா இருக்கிறாங்க. வந்து தாய்மொழி சமூக கல்வியாக ஓகே, நல்ல விஷயம். இது நான் சொல்ல போற விஷயம் அதல்ல. 2009 புனர்வாழ்வு பெற்ற 13,000 பேர்கள் தான் முன்னைநாள் போராளிகளாக இலங்கை அரசினால் கணக்கில் எடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்கள். அவர்களுக்கு புனர்வாழ்வு பெற்றதற்கான அட்டாட்சி பத்திரம் இருக்குது. ஆனால் மட்டக்களப்பில் 2008 சமாதான பேச்சுவார்த்தையின் போது வீடு திரும்பியவர்கள் இருக்கின்றார்கள். 2004 கரோனாவின் பிளவின் போது வீடு திரும்பிய முன்னைநாள் போராளிகள் இருக்கின்றார்கள். அதுக்கு பிறகு 2009 வரை வீட்டுக்கு வந்தார்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் எங்கேயும் பதியப்படவில்லை. இவர்களுக்கு புனர்வாழ்வு பெற்றதற்கான எந்த அத்தாட்சி பத்திரமும் இல்லை. அவர்களுக்கு அந்த பத்திரம் இல்லாவிட்டால் அரசினால் எந்த கொடுப்பனவுகளோ எந்த வசதி வாய்ப்புகளோ வீடமைப்புகளோ இல்லை. இவர்கள் வன்னியில் இல்லை. இந்த கட்டகருக்குள்ள மாறாக்கள் வன்னியில இல்லை. நான் ஒரு வீடியோ 2 வீடியோ சொன்னா உங்கள்கிட்ட கூட நாங்கள் ஒரு ஆளுடைய இன்டர்வியூ பாருங்க. இங்கே இருக்கிற பெண்கள் தான் நான் சொல்றேன். முன்னைநாள் போராளிகள் இவர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லி எங்கேயும் இல்லை. ஜிஎடியில் அரசாங்க ஸ்டேட்டில் 2 காரணம். ஒன்று, அரசு இவர்கள் தங்களுடைய சுய அடையாளத்தை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் 2015 வரை பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்ததால் இவர்கள் தங்களை மாற்றுத்திறனாளிகள் தான் சொல்லுவாங்க, அல்லது புறா பாதிக்கப்பட்ட பெண் இவ்வளவு அடையாளம் பயன்படாது. இப்ப என்ன சொல்றாங்க? ஐயோ நலியங்க வேண்டாம், இப்ப நான் முன்னைநாள் போராளி என்று சொன்னா திருப்பியும் என்ன புனர்வாழ்வு கூப்பிடுவாங்க. இவங்க சொன்ன மாதிரி இந்த கதை பிச்சருக்கு தானே பாலியல் பிரயோகம் பண்ணாங்க, ராணுவ ஆஃபீஸர் கல்யாணம் முடிச்சு பிள்ளைங்க இருக்காங்க, செட்டில் ஆகிட்டாங்க. இனி பிள்ளைகளுக்கு போட்டு 6 மாசம் புனர்வாழ்வுக்கு போனா பிள்ளைங்க நிலையாங்க. அந்த பயத்துல அதுகள் இன்னமும் கணக்கெடுப்பு எடுப்பது வந்து மிகவும் கஷ்டமான நிலையாக இருந்தது. இந்த பெண் முன்னைநாள் போராளிகள் போரால் பாதிக்கப்பட்ட பெண்களிலிருந்து வித்தியாசமானவர். ஏன்னா போரால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கையிலையோ காலையிலையோ கணவனை கடத்தி போயிட்டானோ சுட்டுப்பட்டானோ இவர்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனையும் இருக்கு. சமூகமே அவர்களோட ஒற்றையில பயக்கலாம். அது ஒரு ஆள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து வீடியோ வச்சுன்னா அவை கூட முகம் காட்டி வெற்றி சொல்லி மாதிரி குற்றத்தில் இருந்து ஒருத்தர் வந்து பப்ளிக்ல இவ்வளத்த கேமரா முன்னால பேச மாட்டாங்க. இது அவர்கள் நிலைப்பு. போராட பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கும் மட்டக்களப்புல முன்னைநாள் போராடிக்கு ஆபத்துக்கள் கூட இவங்களே அவங்களை ஒதுக்குறாங்க. உனக்கு தேவையா? நீங்க போனீங்க, அவங்களுக்கு காலும் இல்லை கையும் இல்லை, ஒரு சிலையும் கொண்டு போட்டான் ஒரு சிலையும் கொண்டு போட்டான். அப்படி இருக்கிற பொம்பளையை பார்த்து இது கேட்கறது நீங்கம்மா அந்த வீட்டோடு பெண்கள் இதே சொல்றேன்டா. இந்தியாவில் வந்திருக்கும் என்னுடைய சகோதரிகளுக்கும் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்திருந்த சகோதரிகளும் இதை புரிஞ்சு வரணும். இங்கே வந்து இருக்கிற பிரச்சனை வித்தியாசமான பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே இதுதான் பெண்களின் நிலை. இப்ப நான் என்ன ஆதங்கம் என்னன்னா, அரசாங்கம் எதுவும் பெறட்டும் ஆட்சிக்கு, அதை பற்றி கவலையே இல்லை. ஆனா இந்த அரச இயந்திரம் என்பது யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவன் குறிக்கோள்ல அவன் தவறில்லை. நம்ம அரசியல் கட்சியில என்ன செய்யறாங்க? மக்களுக்காக சொல்லி காலமே பேசுற மாதிரி இலங்கையில் 58% பெண்கள் தான் வாக்களிக்கிறாங்க. என்னதுக்கு பெண்களை யூஸ் பண்றாங்க?
வாக்கு போடுறதுக்கு, கூட்டத்துக்கு நம்பர் செய்கிறது, கட்சியில மெம்பர்ஷிப் பிரச்சாரம் செய்கிறது, இவ்வளவுதான் பெண்கள். ஆகவே கல்பனா சொன்ன மாதிரி அரசியல் மாற்றம் பெண்கள் வர வேண்டும் என்றால் எங்களுக்குள் சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும். இந்த அரசியல் கட்சிகள் சமூக மாற்றத்தை கொண்டு வராது. அது கூட கைதான் இருக்குது. நான் ஏற்கனவே இந்த பயிற்சியெல்லாம் திரும்ப சொல்லியிருக்கிறேன். ஆண்கள் செய்யறத அரசியல்ல வந்து பெண்கள் செய்யணும்னா சொல்லித்தராதீங்க. அது செய்யறது தான் அங்க இருக்காங்க நிறைய பேர். பாராளுமன்றத்துல 12% பெண்கள் இருக்கிறார்கள். உள்ளூராட்சியில் இப்ப 25 வரை இல்லை, 21 தான் இருக்குது. அப்ப ஆண்கள் செய்த அதே அடாவடி, ஊழல், எல்லா அடாவடித்தனம் செய்ய வேணும்னா பெண்களை வந்து சேர்த்து வைக்கும். பெண்கள் வந்து அரசியல் வித்தியாசமாக செய்ய வேண்டும். இப்ப இங்கே கூட காலமே அதுக்குள்ள கேள்வி ஆனால் தாக்குறது செய்ய வேண்டாம். ஏன்னா அதை ஆம்பளை செய்ய வேண்டியது. நம்மளும் வந்து அரசியலுக்கு அதை செய்தது. நம்ம சமூக மாற்றத்தை மக்களுக்கு கொண்டு வர வேண்டும். சமூகத்தில் இருக்கும் பிரச்சனையை நாங்கள் அடுத்த மட்டத்தை கொண்டு போக வேண்டும். அதற்கான மாற்றத்தை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த போரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த 100 வருடம் ஆனாலும் இதே நிலைக்கு இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவோம். அப்படி என்றால் எங்களுடைய மொத்த தமிழ் சமூகமும் இருக்கிற நிலையை விட்டு மோசமான நிலைக்கு தள்ளப்படும் என்பதை அரசியல்வாதிகள் கொள்ள வேண்டும். நாங்கள் பெண்கள் முதல் கொள்ள வேண்டும். நம்ம பாராள தேர்தல் முறையில நம்பிக்கை காசு இருந்தா அரசியலுக்கு வரலாம், பவர் இருந்தாருலாம், எல்லாம் ஜனநாயக சொத்து அர்த்தமே இல்லை. அப்படியே முறையை தான் நாங்கள் வச்சு கொண்டிருக்கிறோம். ஆகவே பெண்களாகிய நாங்கள் சமூக மாற்றத்தை உணர்ந்து அதற்காக நடக்க வேண்டும். பெண்களை தாக்குவதை நிறுத்த வேண்டும். என்றால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களும் இந்த சமூகத்தில் பங்காளிகள். ஆணாதிக்க சிந்தனை என்பது அவர்களுக்குள் குறையோடி கொண்டிருக்கிறது. அதை அகற்றறிய நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதை தான் பெண்ணை தாக்கக்கூடாது. இவ்வளவு நேரம் பொறுமையா என் பேச்சை கேட்டதுக்கு எல்லாருக்கும் நன்றி. தனித்து வாழும் பெண்கள் தொடர்பாக அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சிறிய அறிமுகத்தோடு இந்த தலைப்போடு செல்லலாம் நினைக்கிறேன். என் பேர் வந்து விஜயகுமாரி. நான் கொட்டக்கல்ல ஆசிரியர் கலாசாலையிலிருந்து, அதாவது ஆலோசனை வழிகாட்டலுக்கான ஆசிரியர் பயிலுனராக இருக்கின்றேன். என்னுடைய அதிபரின் ஊடாக இங்கு வருகின்றேன். முதலாவது என்னுடைய பருவ சிறிய காலத்திலிருந்து இதுவரைக்கும் இதுதான் என்னுடைய முதலாவது பெண்ணியம் சம்பந்தமா பேச போற விடயம். அது ஊடறு இணைந்து நடாக்கும் பெண்ணினை சந்திக்கும் பெண்ணியத்திற்கும் இந்த கலந்துரையாடல்களை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் ஏனைய நிறுவனங்களுக்கும் விசேடமாக மலையகத்திலிருந்து முதலாவது எங்களுடைய பெஞ்சில் ஒரு பெண்மணி எங்களுடைய அதிபர் சார்பாக கொண்டு வந்தது எனக்கு மனமார்ந்த அந்த மகிழ்ச்சியை தெரிவிக்க முடியல. நன்றியும் வாழ்த்துக்கள் எங்களுடைய அதிபருக்கு. இன்றைய தலைப்பு வந்து தனித்து வாழும் பெண்கள் அவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள். அதாவது அந்த தனித்து வாழும் பெண்கள்னா யார், அவங்க ஏன் தனித்து விடப்படுறாங்க, அவங்க ஏன் தனித்து போறாங்க, இது என்ன காரணங்கள், மற்றது அவங்க பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகளை எப்படி முகம் கொடுக்குறாங்க, அதுக்கான ஒரு தீர்வுகளை அல்லாது அவங்களுக்கு ஆலோசனையை நாங்கள் என்ன சொல்லலாம் அப்படிங்கிற விடயத்தை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது இன்றைய காலத்துல வந்து பெண்கள் நாட்டின் கண்கள்வாங்க. அந்த கண்கள் இன்னைக்கு என்னவா இருக்குன்னு கேட்டா சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் தனித்து விடப்பட்டு இருக்கிறது. நாம் அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. ஆகவே இந்த தனித்து வாழும் பெண்கள் என்பது உறவுகள் ரீதியாகவும் தனித்து விட்டிருக்காங்க, அவருடைய எண்ணங்கள் கொள்கைகள் ரீதியாகவும் தனித்து விடப்பட்டு இருக்காங்க. உறவுகள் ரீதியாக நாம பார்த்தா கணவனால் கைவிடப்பட்டோ, கணவனை இழந்தோ, விவாகரத்து ஆனோ, குடும்ப சூழ்நிலை காரணமாக கைவிடப்பட்டோர் என்று நாம சொல்லலாம். உதாரணமாக யுத்த சூழ்நிலை காரணமாக பெண் போராளிகள் கணவனை இழந்தோ, காணாமல் போனோ, காணாமல் ஆக்கப்பட்டோர். கொள்கைகள் ரீதியாக சொல்லலாம் கேட்டா திருமணம் முடிக்க விருப்பமே இல்லாம ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக இருக்கும். இப்படித்தான் தனித்து வாழும் பெண்கள்னு என்ன சொல்லலாம் நாங்க வகைப்படுத்தலாம். இவ்வாறான பெண்கள் ஏன் தனித்து வாழ்றாங்க? அவங்க ஒதுக்கப்பட்டு இருக்காங்களா, இல்லாட்டி அவங்களா விரும்பி
போயிருக்காங்களா, இல்லாட்டி சமூகம் ஒதுக்கி இருக்கா அப்படின்னு நாம பார்க்க போகும்போது, முதலாவது குடும்பம் ரீதியாக நாங்க பார்த்தோம்னா, குடும்பத்துல உண்மைக்குமே இந்த கணவனை இழந்தோர் அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டா அவனோட ஒரு முக்கியத்துவம் ஏதோ நம்ம மலையகமோ இல்லாத வடகிழக்கோ எல்லா பிரதேசங்களையும் சாஸ்திர சமுதாயத்துல அவங்கள அங்கேயே என்ன செய்யணும், ஒடுக்குறோம். ஏதோ ஒரு சந்தர்ப்பம் ஒதுக்குறோம். என்ன நிகழ்வுகள்ல என்ன செய்யறோம், அவங்கள உள ரீதியாக அங்கிருந்து வெளியெடுக்கிறோம். ஏன், அதாவது ஒரு குடும்ப பெண்ணுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் அந்த தனித்து வாழ்ற பெண்ணுக்கு வந்து கிடைக்காது. அங்கேயே அவ என்ன செய்யறா, மனசு நொந்து விலகுறா. அப்ப அந்த சவாலை அவ எப்படி எதிர்நோக்குவா அப்படிங்கிற விஷயத்த நாங்க பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்க பாடசாலை என்ற காலத்துல நாங்க ஒரு ரிசர்ச்ல செய்த விஷயம் என்னன்னு கேட்டா, நிறைய பெண்கள் வந்து தனித்து விடப்படுறாங்க. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, சில சந்தர்ப்ப சூழ்நிலை பொருளாதார கஷ்டம் காரணமாக இங்கிருந்து தாய் என்ன செய்யறது கேட்டா வெளிநாட்டுக்கு போறா. அங்க போனேக்கு என்னன்னு கேட்டா தன்னுடைய கணவன் கிட்ட தன்னுடைய பெண் குழந்தைய விட்டுட்டு போவா. விட்டுட்டு போனேக்கு அவளும் என்ன அந்த தந்தை என்ன சில சந்தர்ப்ப என்னன்னு கேட்டா தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு தன்னுடைய மகளை, அதாவது வேலையே பயிரை மேய்வது போல தன்னுடைய மகளையே என்ன செய்வாரு, துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. அங்க அந்த பெண் தனித்து விடப்படுகின்றார். அடுத்ததாக பார்ப்போம்னு கேட்டா, சமூக ரீதியா இல்லாட்டி குடும்ப ரீதியாக 2004 டிசம்பர் 26 ஏற்பட்ட ஆழி பேரலை பாரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியது. அந்த சேதத்தில் வந்து பல்வேறு உயிர் இழப்புகள் ஏற்பட்டாலும், அதாவது அந்த நிறைய குழந்தைகள் பெற்றோர்கள் இல்லாம தத்தளிச்சாங்க. கண்கூடா நீங்க கண்டது நாங்க சரி அந்த வீடியோஸ்ல பார்த்திருப்போம். உங்களுக்கு அவ்வளவு அனுபவங்கள் இருக்கும். இங்க நாங்க வந்து அறிந்த உண்மைகளை நாங்க சொல்றோம். என்னன்னு கேட்டா, அந்த பெற்றோர்கள் சில பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த குழந்தைகளை தத்தெடுத்தாங்க. தத்தெடுத்த உடனே அவங்களுக்கு அந்த அனாதை குழந்தைகளை தத்தெடுத்த உடனே சில காலத்துல அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்ச உடனே அந்த பெற்று வந்த குழையும் பெற்றெடுத்த குழந்தைக்கும் இடையிலான வேறுபாடை காட்டும் போது அங்கே அந்த பெண் என்ன செய்யறா, தனித்து விடப்படுறா. அப்ப இவ்வாறு ஒவ்வொரு சந்தர்ப்பையிலும் என்ன செய்யறான்னு கேட்டா தனித்து விடப்படுறா. மற்றது என்னன்னு கேட்டா, சில நேரம் அவளுக்கு ஒரு நோயா இருக்கலாம். பெண் நோய் காரணமாக மற்றவங்களோட சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். தவிக்கும் போது நம்ம எப்படிதான் ஒரு திருமணம் முடிக்கிறது, திருமணம் முடிக்காம பேசாம தனித்து இருந்துருவோம். இல்லைன்னா இப்ப எங்களை இப்படி ஒரு நோயுள்ள ஒருத்தரை திருமணம் முடிச்சுக்குவாரா அப்படிங்கிற எண்ணங்கள், எங்களுடைய எண்ணங்களும் சில நேரம் நாங்க என்ன செய்யலாம், தனித்து விடப்படுறோம். மற்றது பார்த்தோம்னா சமூக குடும்பங்கள்ல பாடசாலையில அடுத்து சமூகத்துல வேலை தலங்கள்ல தனித்து விடப்பட்ட பெண்களோட சவால்கள் என்னன்னு கேட்டா, அதாவது அங்கேயே ஒரு ஆண் விவாகரத்து பண்ணி வந்திருப்பாரு. அவருக்கு கிடைக்கிற அந்த அங்கீகாரம் விவாகரத்து பண்ணி அங்க வந்திருக்க அந்த பெண்ணுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் உண்மை. சம்பளத்துல சரிசமமா இருக்கும், வேலையும் 2 சரிசமமா இருக்கும். ஆனா அவங்க பாக்குற பார்வையும் வார்த்தை பிரயோகங்களும் அவங்களை என்ன செய்யும், நொந்து நூலாக்கும். இந்த சந்தர்ப்பத்துல கூட தனக்கு ஒரு ஆண் துணை இல்ல, இவ தனியா தானே இருக்கா அப்படின்னு அந்த ஆணாதிக்க சமூகம் என்ன செய்யுது கேட்டா, இவளை ஏதாவது ஒரு பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்படும். அவ்வாறான விடயங்களை அவ எப்படி மீண்டு வருவா அப்படிங்கறது அது அவளுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அடுத்து பார்த்தா பொருளாதார ரீதியில், அதாவது இன்னைக்கு வந்து இந்த கைவிடப்பட்டோர், கணவன் இல்லாம கணவனையே நம்பிக்கிட்டு இருந்து திடீர்னு கணவனை இழந்துனைக்கு என்னடா செய்யறதுன்னு அப்படின்னு உண்மை என்கிட்ட அவளை சில இதுக்கு முன்னுக்கு வெளியில கூட போயிருக்க மாட்டான். வெளி உலகம் தெரிஞ்சிருக்க கூடாது. என்ன வேலைக்கு போறது, எப்படி வேலை கிடைக்குமா, பொருளாதார ரீதியா நான் என்ன செய்யறது அப்படின்னு தனிச்சிருப்பான். தன்னுடைய குழந்தைகளை எப்படி பாக்குறது அப்படின்னு அவ முதலாவதே உடல் உள்ள ரீதியா தான் பாதிக்கப்பட்டு திரும்ப வெளியில வந்தேக்கி சமூகம் என்னன்னு கேட்டா இவளுக்கு தான் யாருடைய வேலை கொடுக்க தேவையில்ல அப்படிங்கிறது. சில சந்தர்ப்பங்கள்ல வேலை கிடைக்கலாம், கிடைக்காமலும் விடலாம். மற்றது அரசியல் ரீதியாக பார்த்தோம்னா, யுத்தம் முடிந்து இவ்வளவு பல காலங்கள் ஆகியும் என்னன்னு கேட்டா பெண்களோட தலைமைத்துவத்தை ஆரியளவுல விரும்புறது இல்லை. ஏன்னு கேட்டா அந்த ஆணாதிக்க சமூகம் வந்து பிரித்தாளும் தந்திரத்தை கொண்டது. ஏன், எங்க 2 பேத்துக்குள்ள முரண்பாடுகளை ஏற்படுத்திட்டு எங்களுடைய சிந்தனைகளை செயற்பாடுகளையும் சிதறி விட்டுட்டா நாம ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்வோம், முரண்பட்டுக்கிட்டு இருப்போம். நீங்க வேணா நான் வேணாம். அப்ப அவங்களுக்கு பிரித்தாளும் தந்திரம் இருக்கும், போய்கிட்டே இருப்பது
தலைமைத்துவம் அவங்களுடைய தான் இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப இவ்வாறான பிரச்சனைகளை சவால்களை என்ன செய்யறாங்க அந்த தனித்து வாழும் பெண்கள் வந்து எதிர்கொள்றாங்க. அந்த தனித்து வாழும் பெண்களுக்கு நாங்க என்னன்னு கேட்டா ஒரு வழிகாட்டல் ஆலோசனை சொன்னா, அண்மையில யாழ் மாவட்டத்துல வந்து நிறைய 15 பெண்களுக்கு வந்து ஆட்டோ வழங்கி அவங்க சுயமான தொழில்களை ஏற்படுத்தி அவங்களோட அந்த சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறாங்க. அது ஒரு பாரிய பெரியதொரு விடயமாக இருக்கு. மற்றது சுய தொழில் கைத்தொழில் வாய்ப்புகளை நாங்கள் என்ன செய்யணும் அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்து எங்களுக்குள்ள மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் எங்களுடைய சிந்தனை செயற்பாடுகளை மாற்றினோம்னா நாங்கள் யாருக்குமே அடிமை இல்லை. நாங்கள் தனிச்சு தான் வாழ போறோம் அப்படின்னா யார் இந்த உலகத்துக்கும் யாருக்கும் பயப்படவே தேவையில்லை. எங்களோட ஸ்டைல் என்னவோ நாங்கள் எப்படி வாழணுமோ நாங்கள் நேர்மையா கடவுளுக்கு உண்மையாக எங்களுடைய செயற்பாடு போய்கிட்டே இருந்தா நம்ம யாருக்குமே பயப்பட தேவையில்ல. நாங்க தனியா வாழணும்னு நினைச்சா எங்களுக்கு அதுக்குள்ள உரிமை. எங்களுக்கான கல்வி வசதிகள், அதாவது கல்வியை கற்றுக்கொண்டு அதுக்கான வேலையை பெற்றுக்கொண்டு நாங்க எப்படி பாதுகாப்பா இருக்கலாம். நாங்க பயப்படக்கூடாது. நாங்க யாரு எதிர்காலத்துல நமக்குன்னு ஒருத்தர் இல்லையே, எங்களுக்கு ஒரு நோய் வந்தா என்ன செய்யலாம், அதுக்கான இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி எங்களுடைய ஏற்பாடுகள்லாம் சுயமான நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் வாழணும். வாய்ப்புக்கு